Good morning students. 10th standard English second midterm test 2025. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஷின் பேப்பர் தான். ஸோ இதோட கொஷின் அண்ட் ஆன்சர்லாம் பாருங்கள். நிறைய டிஸ்ட்ரிக்டில் நடக்காமல் இருக்குது. சேம் கொஷின் கூட உங்களுக்கு வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கொஷின் அண்ட் ஆன்சர்லாம் படிச்சுக்கோங்க. சினோனிம் பார்த்தீங்க அப்படின்னா கிரேப்பிள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபைட். ஸோ ரினவுண்ட் அப்படிங்கிறதுக்கு ஃபேமஸ், சோக்குடு அப்படிங்கிறதுக்கு பிளாக்டு. ஸோ அடுத்தது ஆண்டனிம் பார்த்தீங்க அப்படின்னா பூன். சி ஆப்ஷன் கரெக்டு. கர்ஸ். எக்ஸ்காஸ்டட் அப்படிங்கிறதுக்கு எனர்ஜைஸ்ட். டெம்ப்டிங் அப்படிங்கிறது அன்அட்ராக்டிவ். அல்கே ஏஎல்ஜிஏஇ. சி ஆப்ஷன் கரெக்டு. 8th அல்ட்ரா வயலண்ட். 9th பார்த்தீங்க அப்படின்னா டோஃபுல், டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் அஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ். 10th பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆன் தான் கரெக்டான ஆன்சர். they prefer to put you to work on a perform or at the milk. ஸோ அடுத்தது 2 more கொஷின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. மொத்தம் 4 கேட்டிருக்காங்க, 3 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. என்னென்ன கொஷின்ஸ் எந்த லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது பொய்டிக் லைன்ஸ் கேட்டிருக்காங்க, என்ன போயம் எந்த லைன் கேட்டிருக்காங்க, எல்லாம் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு படிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கிராமர் எல்லாமே ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ரிலேட்டிவ் ப்ரொனவுன், டைரக்ட் அண்ட் டைரக்ட் தான் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஸோ 3 கொஷினுமே ஈஸி தான். ஏதாவது ஒரு 2 செலக்ட் பண்ணி சூப்பராக எழுதிடலாம். அடுத்த 5 more கொஷின். பேராகிராஃப் எந்த லெசன்லேருந்து எந்த சப்ளிமெண்ட்ரிலேருந்து பேராகிராஃப்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு படிச்சுக்கோங்க. அட்வர்டைஸ்மெண்ட் கேட்டிருக்காங்க, நோட்டீஸ் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி போயம் கேட்டிருக்காங்க. எந்த லைன்லேருந்து எந்த லைன் வரைக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு படிங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எப்போதும் போல் ஜென்ரல் கொஷின். பேரா கொடுத்துட்டு அதில் ஒரு 4 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ஈஸியாக எழுதிடலாம்.